ஒரு 25 இயர்ஸ்ல வந்து பொண்ணுக்கு மேரேஜ் பண்றாங்கன்னா பையனுக்கு ஒரு 27, 28ல மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவன் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சேம் பொண்ணு என்ன படிச்சு வேலைக்கு போறாளோ அதே தான் அந்த பையனும் படிச்சு வேலைக்கு போறான். ஆனா அவன் மட்டும் வீடுல இருந்து தோட்டத்துல இருந்து எல்லாமே சம்பாதிச்சு எல்லாமே அவன் வச்சிருக்கணும்னு நினைக்கிறது தப்பு தான். அந்த தலைவன் மாதிரி உச்சியா சொன்ன மாதிரி Wake up to reality. இந்த பொண்ணு இருக்கிற ரியாலிட்டியை அப்படியே சொல்லுது. அட்லீஸ்ட் சில பொண்ணுங்களாவது இந்த மாதிரி யோசிக்கிறீங்களே, சந்தோஷம். இனிமே எந்த தற்கொலை நாயாவது 27 வயசு ஆயிடுச்சு, நல்ல வேலை கிடைச்சா தம்பி செட்டில் ஆட்டியான்னு கேட்டானா இந்த வீடியோவை காட்டுங்க, கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு வளரட்டும். எனக்கு ஒரு விஷயம் புரியல, அது என்ன 27 வயசு 28 வயசுல செட்டில் ஆயிட்டான்னு ஒரு கேள்வி வருது. 17 வயசுல ஸ்கூல்ல முடிக்கிறான், 22 வயசுல 23 வயசுல தான் காலேஜே முடிக்கிறாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த நல்ல வேலை கிடைச்சாலும் அவனுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க? 20, 25 தான் கொடுப்பாங்க. சொந்த வீடா இருந்தா பரவாயில்ல, வாடகை வீடுனா வாடகை காசு கொடுக்கணும். இஎம்ஐ, கடன் பிரச்சனை, மளிகை பிரச்சனை, அப்பா அம்மா மெடிசின் செலவு, அண்ணன் தம்பிங்க இருந்தானா அவங்க படிப்பு செலவுக்கான ஒரு விஷயம். இத்தனை விஷயத்தையும் 25,000 ரூபாய்க்குள்ள முடிப்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. மேல 3 ரூபா கடன் போட்டு 28,000 ரூபா தான் வாங்குவான். அவன் போனா கூட 3 ரூபா வந்து அவனுக்கே அதிகமா தேவைப்படுது. இந்த லட்சத்துல எப்படி 27 வயசு 28 வயசுல அவங்க செட்டில் ஆவாங்க? இதெல்லாம் நினைச்சாலே எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒண்ணா ஓடுது குடும்பம். அது என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், மண்டே பிறக்குதுமா, தூக்கம் வரல, முடியல.